ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். நதி எப்படி ஓடினாலும் கடைசியில் கடலில் தான் கலக்க வேண்டும். அதுபோல மனிதன் எந்த வழியை பின்பற்றினாலும் சேருமிடம் ஒன்றே என்கிறார் நமது மகா பெரியவர். ஒரு ஊருக்கு போனால் அங்கு செல்லும் இடத்திற்கு பல வழிகள் இருக்கும். நம்மை அழைத்து செல்லும் வாகனங்கள் பலவும் இருக்கும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினால் ஆட்டோ டாக்ஸிக்காரர்கள் என்னிடம் வாங்க என ஓடி வருவர். சில நேரத்தில் அவர்களுக்குள் சண்டையும் கூட வரலாம். இப்படி வைஷ்ணவன்தான் உயர்ந்தது, வைஷ்ணவ தீட்சை எடுக்க வேண்டும் என்றும், சைவம்தான் உயர்ந்தது, சிவ தீட்சை எடுக்க வேண்டும் என்றும் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஏன் சொல்கிறார்கள்? ஒரே ஒரு வழி மட்டும் இருந்தால் போதாதா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உணவின் ருசி பிடிக்கிறது. கடவுளை வழிபடுவதிலும் ஆளுக்கு ஆள் ருசி மாறுகிறது. அதனால்தான் அநேக வழிகள் உண்டாயின. தாங்கள் பின்பற்றுவதுதான் உயர்ந்தது என சொல்லி மற்றவர்களை தன் பக்கம் இழுக்கவும் செய்கிறார்கள். அது தேவையற்றது. ஒரு நதி மேற்கிலிருந்து கிழக்கே வருகிறது, இன்னொரு நதி கிழக்கிலிருந்து மேற்கே போகிறது. எந்த பக்கம் போனால் என்ன? முடிவில் எல்லாம் கடலில்தான் சங்கமிக்க போகிறது. ஒரு வழியில் போனால் குறிப்பிட்ட ஊருக்கு போக 4 நாட்கள் ஆகலாம். இன்னொரு வழியில் போனால் 6 நாட்கள் ஆகலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் ஆகட்டுமே. எந்த வழியில் போகலாம் என்பது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் கடவுளை நம்புவது அவசியம். இந்த நம்பிக்கையுடன் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அக்கறையை நம்மிடம் உண்டாக்குவதும் அவரே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.